ஹே எவ்ரிபடி! நம்ம வீட்ல குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேன் சாப்பிடுவோம். ஆனா, அதனால ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் ஏன் ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட வரலான்னு சொன்னா நம்புவீங்களா? என்னப்பா கலர் கலரா ரீலா விடுறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸஸ் எல்லாம் பாருங்க. இது எல்லாம் சொல்றது ஹனி அடல்ட்ரேஷன். இப்ப என்ன தேன்ல சர்க்கரை பாகு கலந்து விக்கிறாங்கன்னு சொல்லப் போறேன். அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இது அதையும் தாண்டி. இந்த வீடியோல ஹனியில எப்படி கலப்படம் பண்றாங்க? இதுல சைனாவோட ரோல் என்ன? போலன் கவுண்ட் மகரந்த எண்ணிக்கைய வச்சு ஒரு தேன் நல்ல தேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கடைசியா நம்ம வாங்குற தேன் வீட்லயே எப்படி இது ஒரு நல்ல தேன்னு கண்டுபிடிக்கிறது? ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 2010ல சென்டர் ஃபார் சயன்ஸ் அண்ட் என்விரான்மென்ட் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தேன்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து 2014ல எஃப்எஸ்எஸ்ஏஐ ஆன்டிபயோட்டிக்ஸோட அளவு தேன்ல எவ்வளவுதான் இருக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்றாங்க. பண்ணையில வளர்க்கப்படுற தேனீக்கள் நோய்வாய்ப்படாம இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஓவர் டோஸ் ஆகும்போது தேன்லயும் கலந்துருது. இதை நம்ம உட்கொள்ளும்போது நம்ம உடல்ல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனை தேன்ல மட்டும் இல்ல, பால், பிராய்லர் சிக்கன் போன்றவையும் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆன்டிபயோட்டிக்ஸோட யூஸ் குறைஞ்சதுனால தேனீக்கள் அதிகமா நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சு தேனோட உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அதனால தேன் விலையும் அதிகமாயிருச்சு. இப்போ தேனோட விலையும் அதிகமாயிருச்சு. ஆன்டிபயோட்டிக்ஸோட அளவும் தேன்ல கம்மியா இருக்கணும். இப்பதான் பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சர்க்கரை பாக கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் கலந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ இது அதிகமாயிருச்சு. சர்க்கரை பாக யூஸ் பண்றதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் தொல்லையும் இல்ல. அதோட விலையும் ரொம்ப கம்மி. கிலோவே ரூ. 55 தான் இருக்கும். நார்மல் சர்க்கரையே இப்ப நம்ம ஊர்ல ரூ. 45 டூ ரூ. 50 விக்குது. அப்படின்னா இந்த சர்க்கரை பாகே ரூ. 55ன்றபோது அதோட தரம் எவ்வளவு மலிவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஹனிக்கான எஃப்எஸ்எஸ்ஏஐயோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது இந்த 3 தான். இந்த கலப்படத்தை கண்டுபிடிக்க எஃப்எஸ்எஸ்ஏஐ 2017ல எலமெண்டல் அனாலிசிஸ் ஸ்டேபிள் ஐசோடோப் ரேடியோமாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை C4 டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் சிரப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வராங்க. சர்க்கரையை நம்ம கரும்புல இருந்து மட்டும் எடுக்கல. பீட்ரூட், ஏன் ஈவன் ரைஸ்ல இருந்து கூட எடுக்கிறோம். அது சர்க்கரை எதுல இருந்து எடுக்கிறோங்கிறத பொறுத்து அது C3 அண்ட் C4ன்னு வகைப்படுத்தப்படும். ரைஸ், பீட்ரூட் அதுல இருந்து எடுக்கிற சர்க்கரைலாம் C3னும், கார்ன், சுகர் கேன் போன்றதுல எடுக்கிறதெல்லாம் C4ன்னு வகைப்படுத்துறாங்க. C4 சுகர் சிரப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்ததும் பிராண்ட்ஸ் எல்லாம் C3 சுகர் சிரப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஃப்எஸ்எஸ்ஏஐ லிக்விட் குரோமட்டோகிராஃபி ஸ்டேபிள் ஐசோடோப் ரேடியோமாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை கொண்டு வராங்க. இது போத் C3 அண்ட் C4 டைப்ஸ் ஆஃப் சுகர் சிரப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. கூடவே ரைஸ்லேருந்து எடுக்கிற சுகர் சிரப் தான் அதிகமாக பயன்படுத்துறதுனால ட்ரேஸ் மார்க்கர் ஃபார் ரைஸ் சிரப், சிம்பிளா டிஎம்ஆர் டெஸ்ட், இதையும் கொண்டு வராங்க. இது எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆனாதான் ஹனி மார்க்கெட்டுக்கு வர முடியும். இப்போ அதான் எல்லா கலப்படம் பண்ற வழியையும் எஃப்எஸ்எஸ்ஏ ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. அப்போ இப்போ மார்க்கெட்ல வைக்கிற எல்லா ஹனியும் சுத்தமான தேனான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்ல. 2020ல திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற ஹனிக்கு மட்டும் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி, சிம்பிளா என்எம்ஆர் டெஸ்ட், இதை கட்டாயம்னு கொண்டு வராங்க. அப்பதான் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மார்க்கெட்ல வைக்கிற எல்லா முக்கியமான பிராண்ட்ஸோட ஹனியையும் வாங்கி என்எம்ஆர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, என்எம்ஆர் டெஸ்ட் பண்ண இந்தியால லேபே இல்ல. ஒண்ணே ஒண்ணு தான் மும்பைல இருக்கு. அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ற ஹனிய மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். கடைசியா ஜெர்மனில இருக்க ஒரு லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸும் அப் டு 80% ஆஃப் த பிராண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்பதான் தெரிய வருது, ஆல்பா சிரப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது தேன் மாரியே இந்தியால இருக்க எல்லா டெஸ்ட்டையும் ஈஸியா பாஸ் பண்ணிருது. ஆக்சுவலா வீடியோ ஸ்டார்ட்டிங்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதுல சைனாக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குன்னு. இந்த ஆல்பா சிரப்ஸ தயாரிக்கிறதே சைனாக்காரன் தான். டேய் சைனா, எங்கள நிம்மதியாவே இருக்க விடமாட்டியா? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆல்பா சிரப்ஸ எப்படி தயாரிக்கிறாங்கன்னே தெரியல. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? என்ன ப்ராசஸ் மூலியமா இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ற மாரி செய்றாங்கன்னே இதுவரைக்கும் தெரியல. அப்போ சைனாலேருந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு அத இம்போர்ட் பண்ணி பிராண்ட்ஸ் எல்லாம் கலந்து விக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதான் இல்ல. அந்த ஆல்பா சிரப்ஸ நீங்க வீட்ல இருந்து எப்படி Amazonல ஆர்டர் போட்டு வாங்குறீங்களோ,
அதே மாதிரி ஆர்டர் போட்டு வீட்டுக்கே வாங்கிக்கலாம். நம்ப முடியலல்ல? எலான் மஸ்க் மாதிரி சைனால இருக்க மிகப்பெரிய தொழிலதிபர் தான் ஜாக்மா. அவரோட வெப்சைட் தான் அலிபாபா. நீங்க கூகுள்ல அலிபாபா வெப்சைட்குள்ள போயிட்டு சிம்பிளா ஆல் பாஸ் சிரப் அப்படின்னு டைப் பண்ணுங்களேன். எடுத்தோன்னே நிறைய சிரப்ஸ் வரும். C4 டெஸ்ட், C3 டெஸ்ட்ல ஈஸியா பாஸ் பண்ணிரும் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியா இம்போர்ட் பண்ணி வாங்கிடலாம். இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சைனால செல் பண்றவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்போ, உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பாஸ் பண்ற மாதிரி சுகர் சிரப் வேணுமோ, அந்த மாதிரிலாம் நாங்க செஞ்சு தரோம்னு சொல்றாங்களாம். இன்னொரு விஷயம், இப்ப சைனாக்காரன் என்எம்ஆர் டெஸ்ட்டையும் பாஸ் பண்ற மாதிரி சுகர் சிரப்ஸையும் கண்டுபிடிச்சிட்டானாம். இப்போ நீங்க ஆவலோட எதிர்பார்த்திருக்கும் வீட்லயே எப்படி ஒரு நல்ல தேனை கண்டுபிடிக்கிறது? நீங்க ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்துட்டு, அதுல தேன் விட்டீங்கன்னா, தேன் தண்ணீல கலக்காம கீழ போய் செட்டில் ஆச்சுன்னா, அது நல்ல தேன் அப்படின்னு நெறைய உருட்டு வீடியோஸ் இருக்கும். நம்பிராதீங்க. இந்தியால கண்டுபிடிக்கிறதுக்கு லேபே இல்ல. இதுல எங்க வீட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது? ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். போலன் கவுண்ட். மகரந்த எண்ணிக்கைய வச்சு ஒரு தேன் நல்ல தேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? தேனீக்கள் பூவுல இருந்து தேன் எடுக்கிறப்ப, அந்த பூவுல இருக்க மகரந்தங்கள் தேன் மேல ஒட்டிக்கும். அது தேன்கூட்டுக்கு வரப்போ தேன்லயும் அது கலந்துரும். ஆக்சுவலி சுத்தமான தேன்லயே மகரந்தத்தோட அளவு அது எந்த பூவுலேருந்து எடுக்கிறதுங்கிறத பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு சூரியகாந்தி பூ சென்டர்ல நிறைய மகரந்தம் இருக்கும். அதுலேருந்து தேன் எடுத்துச்சுன்னா அதுக்கு நிறைய மகரந்தம் இருக்கும். இதே முருங்கைப்பூ, புங்கைப்பூ இதிலிருந்து எடுத்தா மகரந்தத்தோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். இது இல்லாம பிராண்ட்ஸ் மேனுவலாவே மகரந்தத்த சேகரிச்சு, தேன்ல இல்லாம சுகர் சிரப்லயே கலந்து குடுத்தாலும், நம்மளால அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, போலன் கவுண்ட்ட வச்சு ஒரு தேன் நல்ல தேனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மித். இவ்ளோ கலப்படம் நடக்குது. இதுக்கு என்னதான்ப்பா வழின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கவர்ன்மெண்ட் சைட்ல தான் சொல்யூஷன் கொண்டு வரணும். ஃபேக் ஹனி சிரப்ஸோட இம்போர்ட் பண்றத தடுக்கணும். ஒரு பாட்டில் ஹனி நம்ம வாங்குறோம்னா, அந்த ஹனிக்கு ட்ரேசபிலிட்டி இருக்கணும். அதாவது அந்த ஹனி எங்கேருந்து வாங்கப்படுது, இல்லாட்டினா எங்கேருந்து எடுக்கப்படுது, அது என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் பாட்டில் பின்னாடியே குடுக்கலனாலும், ஒரு கியூஆர் கோட குடுத்து, அத ஸ்கேன் பண்ணா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வர மாரி குடுத்துட்டா, அட்லீஸ்ட் இத முழுவதுமா தடுக்க முடியலனாலும், கலப்படத்த குறைக்க முடியும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். தப்பு நம்ம மேலயும் இருக்கு. நம்ம பார்க்க பளபளன்னு இருக்கு. அது மட்டும் தான் நம்ம அட்ராக்ட் ஆகி வாங்குறோமே ஒழிய, உண்மையில அது நமக்கு ஹெல்தியான்னு நம்ம பார்க்கறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அன்றாட யூஸ் பண்ற அரிசி. இப்ப மோஸ்ட்டா நம்ம யூஸ் பண்ற பாலிஷ்டு ரைஸ் தான் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா அன்பாலிஷ்டு ரைஸ் தான் நமக்கு நல்லது. அது ஆனா பார்க்க கொஞ்சம் பழுப்பு நிறத்துல இருக்கும். பாலிஷ் பண்ணது பளபளன்னு இருக்கும். இப்ப நம்ம எத்தன பேர் அன்பாலிஷ்டு ரைஸ் வாங்கி யூஸ் பண்றோம்? இப்போ ஹனிக்கு வருவோம். ஹனிலயும் வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகும். ஹனியில கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும். இது நார்மலான ப்ராசஸ் தான். ஆனா நம்ம இந்த மாரி இருக்கிறத பார்த்தா, இது நல்ல ஹனி இல்ல, கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டோம். அப்போ பிராண்ட்ஸ் ஏதாச்சும் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு. கடைசியா நம்மளே கெமிக்கல் ஆட் பண்ணி விக்கிறாங்கன்னு புலம்புவோம். ஸோ நம்மளும் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கிறத விட்டுட்டு, உடலுக்கு எது உண்மையாலுமே நல்லதோ, அத வாங்கி பழகணும். என்னோட சஜஷன் என்னன்னா, ஹனிக்கு மட்டும்னு இல்ல, பொதுவாவே ஒரு நல்ல பொருள், உடலுக்கு ஆரோக்கியமான பொருள் நமக்கு வேணும்னா, நம்மளும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். அது பார்க்க பளபளன்னு இருக்காது. அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியா இருக்கும். சீக்கிரம் கெட்டுரும். அதோட டேஸ்ட்டும் சுமாரா தான் இருக்கும். ஆனா, உடல்நலம் வேணும்னா இந்த காம்ப்ரமைசஸ்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஹனிய பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாராலயும் காட்டுக்கே போய் சுத்தமான தேனை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது சாத்தியமில்ல. முடிஞ்ச வரைக்கும் லோக்கல்லயே யாராவது தேன் பண்ணை வச்சிருந்தாவோ, இல்ல உங்களுக்கு யாராவது ட்ரஸ்டபிள் சோர்ஸ் அப்படின்னு இருந்தாவோ, அவங்க கிட்ட வாங்குறது பரவால்ல. இல்லப்பா எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் இல்ல. நான் கடையில விக்கிற ஹனிய மட்டும் தான் வாங்கி ஆகணும்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் எந்த ஹனி என்எம்ஆர் டெஸ்ட்ட பாஸ் பண்ணியிருக்கோ, அந்த ஹனி வாங்குறது பெட்டர் சாய்ஸா இருக்கும். நான் எல்லா பிராண்ட்லயும் குத்த சொல்லல. சில நல்ல பிராண்ட்ஸும் இருக்காங்க. நமக்கு உடல் ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்தா, நம்ம தான் கொஞ்சம் சர்ச் பண்ணி, எது நல்ல பிராண்ட்னு பார்த்து வாங்கணும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.